பாடலை என்னோட பாடுங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொன்னீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு நல்லவரா இல்லையா? நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு இல்லைன்னா இயேசு நாம இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் இயேசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் இயேசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் இயேசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் இயேசப்பா. அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நின்ற வண்ணமாக உங்கள் கையில் பைபிளை எடுத்துக்கோங்க. Thank you Lord. God bless you.
ஹல்லேலூயா. அப்படி நின்ற வண்ணமாய் கைகளில் பைபிள் எடுத்துக்கங்க. மத்தேயு 21வது அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 32வது பக்கம், புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் மத்தேயு 21. மேத்யூ chapter 21 verse 22, வசனம் 22. ஒருத்தவங்க இங்கிலீஷ், ஒருத்தவங்க தமிழ், ரெண்டு மொழியிலும் படிக்கும். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்கிலீஷ். But Jesus answered and said, "You do not know what you ask. Are you able to drink the cup that I have?" No. Matthew, book of Matthew, chapter 21, verse 22. And whatever things you ask in prayer, believing, you will receive. You will receive. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கண்களை முடிச்சு வைப்போமா? எங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில உங்களை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற உம்முடைய மன்னாவை உட்கொள்ள வந்திருக்கிற பிள்ளைகளையும் தகப்பனே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ராஜா நீரே எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை அவர்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இந்த வெறுமையான பாத்திரத்தை நீர் இன்று நிரப்ப வந்திருக்கிறீர். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அவர்கள் இருதயம் என்ற பலகையில் இயேசுவின் நாமத்தில் எழுதுகிறோம். ராஜா ஆவியானவரே, இந்த கூட்டத்தில் நீர் கிரியை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை என்னும் மன்னாவை தகப்பனே இவர்கள் இந்த வார்த்தையில் உள்ள ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படிக்காய் துதிகன மகிமை உமக்கே சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. அப்படிங்க. சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறார்? ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்துல? எதை நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைய காலை பொழுதுல தேவன் நம்மளோடு பேசி இருக்கிறது என்னன்னா, ஜெபத்தை குறித்து அல்ல, விசுவாசத்தை குறித்து. ஹல்லேலூயா. சரி, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. Are you Christians? நீங்க கிறிஸ்தவர்களா? என்ன ரெண்டு சத்தியம் தான் இருக்குது. Yes. Are you Christian? Yes. Are you? Yes. ஆமாவா? நீங்க கிறிஸ்தவர்களா? என்ன நிச்சயம்? நீங்க நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் எனக்கு சொல்லுங்க. என்னமா? இயேசு. சத்தமா சொல்லி பயப்படாத. பழைய இருந்தாலும் கவலை யாரும் அடிக்க மாட்டாங்க. இயேசு நாமத்தினால கை தட்டுங்க. உண்மை. இயேசு நாமத்தில் ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம கிறிஸ்தவர்களா இங்க உட்கார்ந்து இருக்கோம். நம்மளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் இருக்கு. என்னது? இன்னைக்கு எது தலைப்பு? விசுவாசி. அப்ப நம்மளா யார்? யார்? ஏன் விசுவாசிகள் சொல்றீங்க? விசுவாசம் என்றால் என்ன? இன்னைக்கு இதை குறித்து தான் உங்ககிட்ட பேசுறேன். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவர்கள், இயேசுவின் நாமத்தால நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. விசுவாசிகள் அப்படின்னு நம்மளை இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க. இந்த விசுவாசிகள் அப்படின்ற பேர் யார் இந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்கன்னா,
சபைக்குள்ள இதை தெரிந்தவர்கள் மட்டும்தான் இதை கூப்பிடுவாங்க. ஆனா பலருக்கு இந்த வார்த்தையின் அர்த்தம் தெரியாது. இன்னொரு விஷயம், நான் இயேசுவை நம்புறேன், இயேசுவை நம்புறேன்ற வார்த்தைக்கும் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்ற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றேன். அல்லேலூயா. ஓகே, நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றா? நான் இயேசுவை நம்புறேன், உலகத்தாரும் நம்புகிறார்கள். அல்லேலூயா. உலகத்தார்னா யார்? இயேசுவை தெரியாதவர்களும் அவரை நம்புறாங்க. ஓகேவா? ஆமாவா இல்லையா? நம்பிக்கை விசுவாசம் ஒன்று இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, இந்த விசுவாசம் என்றால் என்ன? இந்த விசுவாசத்தை நாம் பைபிள்ல நிறைய முறை கேட்கலாம். படிச்சிருக்கோம் இல்லையா? படிச்சிருக்கோமா படிக்கலையா? படிச்சிருக்கோமா இல்லையா? எந்தெந்த இடத்துல படிச்சிருக்கீங்க? ஞாபகம் இருக்கிற இடத்த சொல்லுங்க. எதுவுமே ஞாபகம் இல்லையா? இப்போ கூட ஒரு வசனம் படித்தோம். ஒரு வசனத்தை நம்ம கேட்கும் போது புத்தகத்தை மட்டும் சொல்லக்கூடாது, கோட் பண்ணணும். பிசாசு கோட் பண்ணணும், நாமளும் கோட் பண்ணணும். அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரே வழியில வசனம் மட்டும்தான். சரியா? நம்மளை விட அதிகம் தெரிஞ்சவங்க. So whenever you want to talk about Bible, you have to quote the verse. If you fail to do it, that means the word is not in you. Understand? Okay? So the word of God is very important. Okay, நம்ம இந்த கதைக்கு வருவோம். விசுவாசம் இரண்டு மெயினான இடத்துல நம்ம பார்க்கலாம். மத்தேயு புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை விசுவாசிகள்னு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. ஓகேவா? அந்த வசனத்தை நம்ம திரும்ப போவோம். நம்ம விரும்புன்னு இந்த இன்னைக்கோட டாபிக் உள்ள போயிடுவோம். சரியா? ஆவியின் கனிகள் எத்தனை? குட். ஆவியின் வரங்கள் அது மல்டிப்ளை ஆயிடுமா? 2 சாப்பிட்டாங்க போல. பட் இருந்தாலும் ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். தைரியமா பதில் சொல்ல சொல்லியா? சின்ன பிள்ளையா இருந்தாலும் தைரியமா பதில் சொன்னாங்களா இல்லையா? நோ ப்ராப்ளம். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஓகே, ஆவியின் கனிகள் எத்தனை? ஆவியின் வரங்கள் எத்தனை? இந்த ரெண்டு கிஃப்ட்டுக்குள்ளேயும் ஒரு காமனான விஷயம் இருக்கு. எத்தனை பேர் அதை நோட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப ஆவியின் கனிகள் எத்தனைன்னு கேட்டேன், 9 சொல்லிட்டீங்க. அது என்னென்னு கேட்டேன்னா முடிப்பீங்க. எந்த இடத்துல இருக்கு? பாஸ்டர் சொன்ன இடம் போடப்பட்டு 5வது அதிகாரம் 22 முதல் 23 இந்த 2 வசனம் தான். அந்த 22வது வசனத்துல கடைசி வார்த்தை விசுவாசம் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஆவியின் வரங்கள் எத்தனை? இப்ப மாட்டீங்களா? பாஸ்டர் சொல்லாதீங்க. ஆவியின் வரங்கள் எத்தனை? இந்த வரங்கள் எங்க எழுதப்பட்டிருக்கு? ஆமென். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், சரியா, 7லிருந்து 11வது வசனம் முதல் இந்த 9 வரல. யார் எடுக்க வேணாம். இப்ப நம்ம அதெல்லாம் எடுத்து படிச்சோம்னா நேரம் ஆயிடும். குறிச்சு வைத்துக்கங்க. குறித்து வைத்து அதை வீட்டுல போயிட்டு மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் நம்மளுடைய அஸ்திபாரம். புரியுதா? இந்த விசுவாசம் இல்லைன்னா நாம இல்ல, இயேசு இல்ல. புரியுதா? ஏன்னு சொல்றேன். ஆவியின் வரங்கள் 9, ஆவியின் கனி 9. இந்த இரண்டிலும் கோமனான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் விசுவாசம். ஒரு வசனம் இருக்குல்ல, விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிப்பவரும். சரியா? அதனாலதான் சொன்னேன், நம்பிக்கை மனுஷனுடையது. நாம நம்பும் பொழுது அவருடைய விசுவாசம், ஆவியானவர் நம்மளோடு சேரும் பொழுது இது ரெண்டும் சேர்ந்தாதான் விசுவாசம். அவருடைய நம்பிக்கையும் நம்மளுடைய நம்பிக்கையும் 1 + 1 2 தானே? ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையும் அவர் நம்ம மேல வச்ச நம்பிக்கையும் சேரும் பொழுது விசுவாசமாகிறது. உங்களுடைய நம்பிக்கை மட்டும்
பைபிள்ல எந்த இடத்துலையும் வேலை செய்யாது. விசுவாசம் நிச்சயமா இருக்கணும். ஓகேவா? கனிகள் அப்படின்னா என்ன? இதெல்லாம் இது வந்து பெரிய டாபிக், சரியா? கனிகள்னா என்ன, வரங்கள் என்ன, அதெல்லாம் நம்ம தனித்தனியா பேச ஆரம்பிச்சோம்னா அது பெரிய டாபிக். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். கனிகள் என்றால் நம்மளுக்குள்ள கட்டாயமாய் கிரியை செய்ய வேண்டிய 9 கனிகள். உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா நீ பேசுற வார்த்தைகளை இருந்து தெரிஞ்சுக்கலாம். நீ எப்படி பேசுறேன்றத வைத்து சொல்லலாம். உன் வாயின் வார்த்தையிலிருந்து உன்னுடைய கனியில இருந்து உன்னை அறிந்துக்கலாம் சொல்றாங்களே. இந்த 9 கனிகளும் உங்களோட வாழ்க்கையில கட்டாயமாய் நிச்சயமாய் இருக்க வேண்டிய காரியம். வரங்கள் அப்படின்றது ஆண்டவர் நம்மளுக்கு இவங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி பகிர்ந்தளிப்பார். 9 வரங்கள்ல இவங்களுக்கு 2 வாரம், உனக்கு 3 வாரம், உனக்கு 4 வாரம் அப்படின்னு நீ அவங்ககிட்ட போய் சண்டை போடுவீங்க. அதுக்கு மட்டும் 2 வாரம், எனக்கு மட்டும் 3 வாரம், ஐயா அவங்களுக்கு எனக்கு மட்டும் 1 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட முடியாது. இந்த வரங்களை கொடுப்பது அவரோட கையில இருக்கு. ஆனா நீங்க கேட்டும் வாங்கி கொள்ளலாம். எப்படி? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, சரியா? ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு இல்லையா? அந்த வரங்கள்ல 9 வரங்கள் இருக்கு. உங்களுக்கு எந்த வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயமா ஜீசஸ் ஆவியானவர் உங்களுக்கு இந்த வரத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பாருங்க, இப்பயும் அந்த பொண்ணு சத்தம் தான் வருது. ஆமென். ஓகே, ஆவியின் வரங்கள்ல 3ஆவதா அவர் சொல்லப்பட்ட வரம் தான் விசுவாசம், சரியா? ஆவியின் கனிகள்ல 7ஆவதாய் ஆண்டவராக சொல்லியிருப்பார் விசுவாசத்தை குறித்து. ஏன் இந்த 2 இடத்துலையும் விசுவாசத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நான் சொன்னது போல இந்த விசுவாசம் தான் கிறிஸ்தவர்களின் அஸ்திபாரம். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா, விசுவாசம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? பைபிள் இருந்து வருதா? பாஸ்டர் இருந்து வருதா? தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள சேரும் பொழுதுதான். இப்போ ஆவியின் கனிகளும் வரங்களும் என்ன செய்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரியா? ஆவின் கனின்னா என்ன, ஆவின் வர, இங்க வாலிபர்கள்னா கூட இருக்கீங்க இல்லையா? ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தேன்னா, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல எனக்கு இதை பிரசவித்தார்கள். இந்த விசுவாசத்தை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் அதை எக்ஸசைஸ் பண்றேன் என்னுடைய ஊழியங்கள்ல. இன்னைக்கு நான் விதைக்கிற இந்த விதை நிச்சயம் இது கடித்தரும். இது நான் அடித்தளத்துல இருந்து நேற்று நான் ஜெபிக்கும் பொழுதே, நேற்று நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும் போதே தேவன் என்னோடு பேசிவிட்டார். இந்த டாபிக் எனக்கு கொடுக்கும் போது தேவன் என்னோடு இதை சொல்லிவிட்டார். நம்ம எவ்வளவு பாடல் பாடணும் அந்த விடுதலை நாயகன்ல. அம்மாவா இல்லையா? செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். அதெல்லாம் என்ன? நீங்க உண்மையில யோர்தானை மிதிச்சு நடந்தீங்களா? செங்கடலை கடந்தீங்களா? ஆனா படிச்சோம். அம்மாவா இல்லையா? அதெல்லாம் என்ன? விசுவாசம். விசுவாசம் என்றால் காணவில்லை, இன்னும் நீங்க அந்த விஷயத்தை பார்க்கல, ஆனா அதை நம்புறீங்க. அதுதான் விசுவாசம். ஃபார் எக்ஸாம்பிள், மிகப்பெரிய விசுவாசம் என்ன சொன்னேன்? இயேசு இல்லையா? எத்தனை பேர் இயேசு பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? எங்க போட்டோல, வீடியோல எத்தனை பேர் இயேசு பார்த்துருக்கீங்க? யாருமே பார்த்ததில்லை. எத்தனை பேர் ஆவியானவர் பார்த்துருக்கீங்க? யாரும் பார்த்ததில்லை. ஆனா அவரை நம்புறோம், அவர் இருக்கிறாருன்றத நம்புறோம். அப்போஸ்தலர்கள் அவரோடு நடந்தார்கள். அதுல கூட ஒருத்தர் சந்தேகப்பட்டார். யார் அது? அல்லேலூயா. நினைக்கிறேன் அந்த பிள்ளை மட்டும்தான் பைபிள் படிக்குது, சர்ச்சுக்கு வந்தா வசனங்களை கேட்குதுன்னு நினைக்கிறேன். பதில் சொல்லுங்கள், ஓகேவா? யாரு சந்தேகப்பட்டது? தோமா, அப்போஸ்தலர் தோமா. ஆமாவா இல்லையா? இருந்தாலும் தேவன் பொறுமையாய் அவருக்கு பதில் கொடுத்தார்.
இன்னைக்கு விசுவாசம் என்பது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? ஓகே, இந்த விசுவாசத்தை NIV பைபிளையும் NKJV பைபிளையும் நம்ம படிச்சோம்னா இதை ஃபேத்துன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபேத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? விசுவாசம் என்றால் ஃபேத். ஆமால, இந்த ஃபேத்ஃபுல்னஸ்னா என்ன? ஃபேத்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன தெரியலையா? நானே சொல்லிடுறேன், டைம் ஆகும். இல்லை, ஃபேத்ஃபுல்னஸ் இஸ் சத்தியம், உண்மை. அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா உண்மை. ஆனால் கிரேக்க மொழியில ஆதியாகமம் முதல் பழைய ஏற்பாடு, ஆதியாகமம் முதல் புதிய ஏற்பாடு கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த 66 புத்தகங்களையும் ஒரே வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு மொழியாக்கம் பண்ணப்பட்ட பைபிள்களில் நம்ம அதை கம்பேர் பண்ணோம்னா வித்தியாசமான மீனிங்கில் போகுது. இப்போ நான் சொன்னேன் NIV NKJVயில் உண்மை சத்தியம் அப்படின்னு ஃபேத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பைபிளில் விசுவாசம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வெறும் ஃபேத். ஓகேவா? விசுவாசம் அப்படின்றாலே ஃபேத். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஆனால் இந்த என்ன சொல்லியிருப்பாங்க, கிரேக்க மொழியில் கிரேக்க பைபிளில் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் பிஸ்திஸ். விசுவாசம் என்றால் பிஸ்திஸ். இது கிரேக்க மொழி, நம்ம மொழி இல்லை. சரியா? நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? பிஸ்திஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்னன்னா விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுது. விசுவாசமாகவும் அந்த நம்பிக்கை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நான் உங்க மேல அதிகப்படியான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன்னா, என் பாக்கெட்ல இருந்து எவ்வளோ பணம் இருந்தாலும், அது எவ்வளோ முக்கியமான டாக்குமெண்ட் இருந்தாலும், அந்த நான் நம்புற அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டு போவேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் தேவன் இன்னைக்கு நம்ம மேல வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது. ஓகே, இன்னொரு விஷயம், விசுவாசத்தை தொடக்கிறவர் முடித்து வைக்கிறார் இல்லையா? நம்மளுக்குள்ள விசுவாசத்தை தொடக்கிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்ப நம்ம விசுவாசத்தை தொடங்கினார்? இப்போ நம்ம விசுவாசத்தை தொடங்கினார். எப்போ நீங்க இயேசுவை இரட்சகர் என்று உங்க வாயினால் அறிக்கை இட்டீர்களோ அப்பவே உங்க விசுவாசத்தை தொடங்கிட்டார். ஆனா அதுக்கு அளவு இருக்கு. என்ன அளவு? இப்போ ஒரு பேபிக்கு வந்து உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்களேன், உங்களை ப்ரே பண்ண சொல்றோம். நீங்க வந்து ப்ரே பண்ணுறீங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க விசுவாசத்தை அளவு இருக்குன்னு சொன்னலையா, அந்த விசுவாசத்தின் அளவு சொல்றேன். இப்போ நீங்க வந்து பேபிக்கு ப்ரே பண்றீங்க, ஓகேவா? ஆனா ப்ரே பண்ணிட்டு பாக்குறீங்க, ஸ்டில் அந்த பிள்ளைக்கு சரியாகும். இப்போ பாஸ்டரை கூப்பிட்டு ப்ரே பண்ண சொல்லுங்க. நீங்க ஜெபிச்ச அதே ஜபத்தை தான் யார் எடுக்கிறதா? பாஸ்டர் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க ப்ரே பண்ண கொஞ்ச நேரத்தில் பிள்ளைக்கு விழுந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஏசுப்பா வந்து பாஸ்டர் கிட்ட மட்டும்தான் இருக்காரா? உங்க விசுவாசத்தினால. புரியுதா? அவங்களோட விசுவாசம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க? அவர்கிட்ட போயிட்டாங்க. அவர் அவங்களுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ இப்போ அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிகாரம் உண்டு. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? அதுதான் அந்த விசுவாசத்தை பெருக்குகிறார். எப்போ பெருக்குகிறார்? அது எப்படி நம்மளுக்குள்ள அதிகரிக்கிறார்? அதை நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்? இப்போ ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? மத்தேயு 21:22 வசனத்தை நம்ம படிச்சோம். என்னன்னு படிச்சோம்? ஜெபத்துல நீங்க விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் கொடுப்பான்னு சொன்னார்.
அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அல்லேலூயா. இவங்க அல்லேலூயா சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதான் அவங்க தேடுறாங்கன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? இப்பதான் படிக்கிறாங்க. இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. இது ஒரு பெரிய டாபிக், என்னால் இதை முடிக்க முடியாது. பட் இருந்தாலும் முடிந்தவரை நான் உங்களோட பேசிட்டு போயிட்டேன். என்ன நடக்குதுன்னா, அத்தி மரத்தை பார்த்து சபிப்பா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? என்ன நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் அத்தி மரத்தை சபிச்சாரு, அதனால நானும் சபிப்பேன். விசுவாசத்தை எப்படி எக்ஸசைஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? என்ன செய்யறாங்க? அவர் அத்தி மரத்தை பார்த்து சபிச்சாரு. நிறைய பேருக்கு அது ஏன் சபிச்சாருன்னு தெரியாது. அதுக்குள்ள நிறைய அதுல ஆழமான என்ன சொல்றது, ஆழமான சக்தியும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு, ரகசியம் இருக்கு. அந்த அவர் சபிச்சதுக்கு ஆழமான சத்தியம் இருக்கு. ஆனா அவர் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. சரியா? சபிச்சுட்டு போயிட்டாரு. இந்த பின்னாடி வந்த அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? அவர் சபிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அத்தி மரத்தை சபிச்சுட்டாரு. ஏன்னா அவர் பசியோட போனாரு, அது கனி கொடுக்கல. அதனால என் பசிக்கு சாப்பாடு நீ கொடுக்காதனால நீ என்ன செய்யணும்? சபிச்சுட்டாரு. அவர் போயிட்டாரு. இந்த அப்போஸ்தலர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ஏன்னா இவர் சொன்னதெல்லாம் அப்படியே டக்கு டக்கு நடந்துச்சு இல்லையா? ஆமாவா இல்லையா? டக்கு டக்கு நடந்துச்சு இல்லையா? இப்ப இந்த 12 அப்போஸ்தலர்களும் அந்த அத்தி மரத்தை பார்த்துட்டே போயிருப்பாங்க. என்னடா இது, இன்னும் இந்த வாரம் சாவே இல்லையே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா தேவன் அப்போ அதுக்கு ஒண்ணு செய்யல. அவங்க போய் 2 நாள் கழிச்சு திரும்ப அந்த இடத்துல வரும்போது அந்த மரம் செத்து போச்சு. அவர் சபித்தபடி அந்த மரம் செத்து போச்சு. இப்போ இந்த 12 அப்போஸ்தலர்களும் அவர்கிட்ட சொல்றாங்க, ரபி அங்க பாருங்க. ரபினா யாரு? ரபினா போதகர். போதகரே அங்க பாருங்க, நீங்க சபிச்ச மரம் செத்து போச்சு. அப்ப அவர் சொல்றாரு, உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா, நீ விசுவாசிச்சீங்கன்னா, ஏன் அவர்கள் பார்க்கும்போது அந்த மரம் அந்த மரம் செத்து போல? பிகாஸ் அவங்க சந்தேகத்தோட பார்த்தாங்க. அதனால அவங்க கண்ணுக்கு முன்னாடி அதை சாகடிச்சாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த மரம் செத்துருச்சு. இப்போ திரும்பி வராங்க. வந்தாலும் பார்க்குறாங்க, அவங்க சமைச்ச மரம் செத்துருச்சு. இப்போ அவர்கிட்ட சொன்னா, அவர் சொல்றாரு, உனக்குள்ள கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து என்ன போ அப்படின்னு சொன்னா போயிடுமா? என்னதான் அந்த மலையை பார்த்து சொன்னா போயிடுமா? இப்போ ஏன் அந்த மரத்தை சபிச்சாரு? தன்னுடைய சீஷர்களுக்கும் நமக்கும் விசுவாசத்தை குறித்து சொல்லுவதற்காக சபிச்சாரு. நீங்க அவர் என்ன மாதிரி எல்லாரும் அவரை போல நம்ம வாழணுன்றதுக்காக முன்மாதிரியா தானே இந்த பூமிக்கு வந்தாரு. இப்போ ஒரு சில கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையை எப்படி பிடிச்சுக்கிட்டாங்கன்னா, அவர் சபிச்சார், நானும் சபிப்பேன். யார் தெரியுமா சபிக்கிறாங்க? அவரால் மரத்தை பார்த்து சபிச்சாரு. கிறிஸ்தவர்கள் யாரை சபிச்சுக்கிட்டு இருக்காங்க? மனிதர்களை சபித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாயின் கனியினால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். உங்க விசுவாசத்தை தவறான முறையில எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. சரியா? விசுவாசம் ஒரு கிறிஸ்தவரின் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை தகுதி. நம்மளுடைய அஸ்திபாரமே அதான். இந்த அஸ்திபாரம் நிலைத்திருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இந்த வசனத்தை நீங்கள் பிடிக்க. என்கிட்ட நிறைய வசனம் இருக்கு, நீங்க படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எபிரேயர் 11வது அதிகாரம் முழுக்க எபிரேயர் 11வது அதிகாரம் முழுக்க 11:1. சரி, அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11
11வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து படிங்க. இந்த விசுவாசம் என்ன செய்யும்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம், ஆங்கிலத்திலும் தமிழிலும். Book of Hebrew, chapter 1, verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் Yeah. காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. Hallelujah. இந்த விசுவாசம் என்னன்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதனால்தான் சொன்னேன், இந்த நம்பிக்கையும் நம்மளோட நம்பிக்கையும் தேவனுடைய நம்பிக்கையும் சேரும் பொழுது அது விசுவாசமாகிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு அநேகருக்கு அநேக காரியங்கள் தேவை. இன்னொரு ஒரு ரகசியம் சொல்றேன். கடைசி காலத்துல பிசாசானவன் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், சரியா? கடைசி காலத்துல பிசாசானவன் கை வைத்திருப்பது எங்க தெரியுமா? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? சொல்றவங்களுக்கு ஒரு சாக்லேட். இல்ல, பிசாசானவன் இந்த கடைசி காலத்துல எதுல திரும்ப கை வச்சிருக்கா? போன். அது இன்னொரு பகுதி. Our health. என்னது? எங்க? நம்மளுடைய உடல் நலம். சிறு குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரையிலும் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? உடம்புல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னென்ன கேள்விப்படுறோம்? ஆமாவா இல்லையா? இதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, ஒன்று மட்டும் சொல்றேன், விசுவாசம் கிரியை செய்யும். ஆனா பவுல் அப்போஸ்தலர் ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருப்பார். இதே அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவனுக்கு பிரிய விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமாவா இல்லையா? இப்ப விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இன்னொரு விஷயத்தை இன்னொரு குண்டு நம்மளுக்குள்ள போட்டுக்காரு. என்ன குண்டு போட்டுக்காரு? இந்த விசுவாசத்தினால் பாடு அனுபவிக்கவும் நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்மளுக்கு இயேசுவை தெரியும், ஆவியானவரை தெரியும், பிதாவானவரை தெரியும். ஆனா இருந்தும் ஏன் நம்ம பாடுகளை போயிருக்கோம்? நம்ம விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? ஆனா இதை மேற்கொள்வதற்கும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதிகாரம்? புக்கில் உள்ள அதிகாரமா? ஆத்தோரிட்டி, பவர். யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரம் நம்மளுக்கு இருக்கு. அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணல, அவரை நம்ம எடுத்துட்டு வரல, எந்த இடத்துலையும் கொண்டு போகல. என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா யாரை தேடி போகணும்? டாக்டர் தான். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கால் வலி, வயிறு வலி, இடுப்பு வலி, என்ன வழியா இருக்கணும், எங்க தேடி ஓடுறோம்? டாக்டர். அது தப்பு இல்லை. ஏசப்பா இருந்த காலத்திலையும் டாக்டர்ஸ் இருந்தாங்க. யாரு? 12 அப்போஸ்தலர்கள் ஒரு அப்போஸ்தலரா? லூக்கா. அவர் அப்போஸ்தலர்கள் இல்லை, சரியா? ஆனா அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்தவர். ஓகேவா? மருத்துவர்களும் இருந்தாங்க, டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா இயேசுகிட்ட வரும் பொழுது மருத்துவனையும் உயிரோடு எழுப்பினார். ஆனா நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? நான் செய்யறதை காட்டிலும் நீங்க அதிகமா மேலான காரியத்தை செய்வீங்க, உங்களுக்கு எட்டாத புத்திக்கு எட்டாத காரியத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். இப்படி எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆமாவா இல்லையா? 8000க்கும் மேலான வாக்கு தத்தங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இல்ல, கரெக்டா 8000 சொல்ல மாட்டேன். It's more than 8,000 prophecies in this Bible, but we not exercise it. அதான் ரொம்ப கவலைக்கு இடமான விஷயம். ஏன் சொல்லுங்க? We are not exercise our faith, but now God want you to exercise it. How? ரோமர் 10:17 எடுத்து வாசிங்க.
ரோமர் 10:15. How to exercise your faith. அனுப்பப்படவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுப்பப்படலைன்னா உங்களால எதையுமே செய்ய முடியாது. இது என்னன்னா, வசனத்தை படிக்கிறவர்கள் முறையாக படிக்கணும். சரியா? இப்ப நான் ஒரு உதாரணமாக சொன்னேன் இல்லையா, அத்தி மரத்தை பார்த்து சபிச்சாங்க. அவர் சபிச்சார் இல்லையா, ஏசப்பா சபிச்சாரு. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? மனுஷர்களை சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யாராவது உங்களை சபிச்சாங்கன்னா அதே விசுவாச வார்த்தையோடு அறிக்கையிடுங்க. In the name of Jesus, I rebuke the word they have spoke against my life. In Jesus' mighty name it shall be. Amen. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் என்னை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உடையுமே இல்லைங்க. அதுதான் விசுவாசம். இப்படிதான் நீங்க உங்க விசுவாசத்தை அறிக்கையிடணும், விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணணும். ஒண்ணு, வசனத்தை முறையானபடி படிங்க, அதன்படி நடக்கணும். சரியா? தியானிக்கணும். வசனத்தை நீங்க தெரியறதுக்கு முன்னாடி, படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் 24வது வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். 22வது வயசுல எனக்கு புத்தகத்தை கொடுத்தாங்க. இந்த பைபிளை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அது ரொம்ப புதிய புத்தகம் கொடுத்தாங்க. நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? ஆரம்பத்திலிருந்து அவங்க சொன்ன அந்த அதிகாரத்தை படித்தேன். மத்தேயு 1 அதிகாரத்திலிருந்து படிச்சுட்டு போனாங்க. எனக்கு அது வரைக்கும் எனக்கு ஒரு கர்வம் இருந்துச்சு. என்னன்னா, நான் தமிழில் புலி சிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த புத்தகத்தை நான் எடுத்து படிச்சுக்கையோட இந்த புத்தகம் எனக்கு உடச்சிச்சு. என்னோட ஈகோவை உடைச்சிது, என்னோட ப்ரைட் அந்த இடத்த உடைச்சிது. என்ன தெரியுமா, நான் படிக்க ஆரம்பித்தோடனே இவருக்கு அவரை பெற்றான், அவருக்கு இவரை பெற்றான், இப்படி பெற்றான்னு ஒரு 5 வருஷம் அவங்க தான் படிச்சுட்டு புக்க முடிட்டேன். இது ஒன்றுமே புரியல. இதை படிச்சு என்ன பண்ணேன்? உண்மையை சொல்லணும்னா இப்போ எனக்கு புரியும், இப்போ எனக்கு தெரியுது அது என்னதுன்னு. அது என் இயேசுப்பாவோட வம்ச வரலாறு. அது எனக்கு தெரியுது. அவருடைய வம்ச வரலாறு 14 தலைமுறைகளுக்கு முன்னாடி அவருடைய வம்ச வரலாறுகளை அவங்க எழுதியிருக்காங்க. சரியா? அது இப்போ எனக்கு தெரியுது, அப்போ எனக்கு தெரியல, மூடி வச்சுட்டேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட அன்றைய ராத்திரியில் எனக்கு ஒரு புத்தகம், அந்த புத்தகம் எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் இந்துக்கள் இல்லையா, இந்து மக்கள் இல்லையா, அவங்களுக்கு பைபிள் வீட்டுக்குள்ளே வந்தது பிடிக்கல, எடுத்து திருப்பி கொடுத்துட்டாங்க பைபிள். எனக்கு தெரியாது அவங்க கொடுத்துட்டாங்க. பிகாஸ் நான் வெளியே எடுத்து வேலை செஞ்சுட்டேன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் போய் சொல்கிறேன், என் சித்திக்கிட்ட சொல்கிறேன், இல்லை சித்தி என்கிட்ட பைபிள் இருக்குன்றேன். இல்லை, அவங்க அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா, சரி. இப்போ எனக்கு ரட்சிக்கப்பட்டாலும் ஒரு பைபிள் கொடுத்தாங்க என் கையில். என்ன பைபிள் கொடுத்தாங்க தெரியுமா? 66 புத்தகம் மட்டும்தான் இருக்கும். மேல் பகுதி இருக்காது, கீழ் பகுதியில் 66 புத்தகமும் இருக்குது. மேல் பகுதி மேல் அட்டையும் இருக்காது, கீழ் அட்டையும் இருக்காது. முதல் பேஜ் வந்து கிழிஞ்சிருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட அப்போ பைபிள் இல்லை, கிழிஞ்ச பைபிளை என்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீ போயிட்டு முழக்கால் படிட்டு பேசுங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஜெபிக்க தெரியாது, நீங்கள்லாம் பேசுறீங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. அப்போ என் சித்தி அழகாக எனக்கு சொன்னாங்க, இன்னைக்கு உனக்கு ஒரு பொருள் வேணும், உங்கள் அப்பா கிட்ட போய் எப்படி கேட்பேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன், வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர்கிட்ட போ, உங்கள் அப்பா கிட்ட நீ எப்படி பேசுவியோ அந்த மாதிரி அவர்கிட்ட பேசு. அப்போ நானும் போனேன், நானும் முட்டி போட்டேன். என்னோட ரூமில் முழங்கால் பண்ணிட்டு இந்த புத்தகத்தை முன்னுக்கு வச்சுட்டு, ஏசப்பா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கடவுள்னு சொல்கிறாங்க, உங்களை நான் கடவுள்னு நம்புகிறேன். அப்போ எனக்கு விசுவாச வார்த்தையெல்லாம் தெரியாது, நான் நம்புகிறேன். நான் முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா, யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் நான் பாவம் அறிக்கையிட்டேன். சங்கீதம் 143 தேவன் என்னோடு பேசின முதல் வார்த்தை. அப்போ அந்த பைபிளை திறந்து படித்தேன். எனக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த வார்த்தையில்
என்ன இருக்குன்னு நான் படிக்கும் போது எனக்கு புரியலை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த அன்னைக்கு நான் அந்த புத்தகத்தை முதல்ல திறக்கும் போது நான் முதல் படித்த வார்த்தை 143. நான் முழங்கால் படிக்கிட்டு முட்டி போட்டு என்ன நான் அவர்கிட்ட பேசணும். அந்த வார்த்தைகள் அப்படியே இந்த பைபிளில் எழுதியிருக்கு, அப்படியே. ஆனால் சுத்த தமிழில் எழுதி நாம் பேசுகிற மொழியில் அவர்கிட்ட பேசினேன், சுத்த தமிழில் அது எழுதியிருந்தது. அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இப்போ நான் படிக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டேன். யார் அந்த இடத்துல எனக்கு உதவி செய்வது? யார்? ஆவியானவர். அவரை பற்றி அன்றைக்கி எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நீங்களாம் வெரி லக்கி. நீங்களாம் ரொம்ப கொடுத்து வைத்த மகராசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தை உங்களுக்குள்ள தொடக்கி வைத்தவர், அதை பெருக்கிறதுக்கும் உதவி செய்யலாம். ஆமென். இன்னைக்கு உங்க விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்தோடு வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு இல்லையா, விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடும் பொழுது நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு எந்த வசனம்? மத்திய 21. நல்ல வேலையாக தூங்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்குமா? விசுவாசத்தை தொடக்கினவர் நம்மளுக்குள்ள அதை பெருக்கவும் உதவி செய்வோம். ஜெபிப்போமா? எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் வேணும்? எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் வேண்டும்? எனக்கு வேணும். எனக்கு இன்னும் இந்த விசுவாசம் பத்தாது. எனக்கு இன்னும் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருச்சு டயர்ட் ஆகிட்டீங்களா? இல்லை உட்காந்து டயர்ட் ஆகிட்டீங்களா? நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன், 1/2 மணி நேரம் அவங்க எழுந்திருச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்சுவலி என்னோட டாபிக் முடிந்தால் எபிரேயர் 11வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அதில் விசுவாச வீரர்களை குறித்து தேவன் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறார். சரியா? நிறைய விசுவாச வீரர்கள் மோசே காலத்துல இருந்து சரியா ஆமோஸ் வரைக்கும் தேவன் அதில் நமக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். கண்களை மூடுங்க, பேசாதீங்க. கண்களை மூடுங்கள், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்க நல்ல தகப்பனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்று எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தில் நாங்கள் வாழும்படிக்கு, விசுவாச அறிக்கை இடும்படிக்கு தகப்பனே, எங்களுக்குள்ள விசுவாசத்தை தொடக்கி வைத்த நீர் எங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக்கும்படிக்கு எங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படிக்கு தேவனே எங்களோடு கூட இருமாண்டவரே. ஆவியானவரே எங்களுக்குள்ள கிரியை செய்வீராக தகப்பனே. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் நீர் அனுப்பினவருமாய் இருக்கும்படிக்கு எங்களை மாற்றுவீராக தகப்பனே. எங்கள் உச்ச தலையிலிருந்து உள்ள கால்கள் வரை இயேசுவின் ரத்தத்தினால் மூடுகிறோம் ராஜா. எந்த ஒரு சந்தேக வார்த்தைகள் எங்களுக்குள்ள இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவருமாய் பெரியவருமாய் என் ஆலோசனை கர்த்தருமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷராபா குரியந்தரா கபாபா. ஹல்லேலூயா. அப்பா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தூயரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரியவர், நீரே வல்லவர், நீரே அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர் ராஜா. ஓ நீர் எவ்வளவு நல்ல தேவன். உமக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த கால பொழுதுல உங்க கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் ராஜா. உங்க கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம எங்களால் எதுவும் செய்யக்கூடாது. இதோ உங்க கிருபையினால். ஓ ஷிராபா குரியந்தர கபாபா. Thank you Lord Jesus. Hallelujah. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது.
உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத கிருபையே, 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 மாறாத கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடையப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடையப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத கிருபையே, 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 மாறாத கிருபையே. உம்முடைய எங்களோடு கூட இருந்து வருகிற நாட்களில் தகப்பனே எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தகப்பனே. ஆமென், ஆமென்.